தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விலக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் வழிதவறி சென்று விடாமல் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய விலை மதிக்க முடியாத ஹிதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் கபருடைய வாழ்விலும் மறுமையுடைய வாழ்விலும் வெற்றி பெற்று மறுமையுடைய நாளில் திருக்குர்ஆன் நமக்கு சான்று பகர வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய ரசூலோடு மறுமை நாளில் சொர்க்கத்தில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய வேதத்தை புரிய வேண்டிய முறைப்படி புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்தால் மட்டும்தான் இது போன்ற வெற்றிகளை நம்முடைய வாழ்விலே நாம் அடைய முடியும். இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்புகள் திருக்குர்ஆனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் நாவசைத்து பேசுகின்ற அனைத்து மொழிகளிலும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் திருக்குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ 2வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். இது சத்திய வேதம், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் அந்த வேதத்தை குறித்து சொல்லுகிறான். திருக்குர்ஆனை படிக்கிற அன்பர்கள், திருக்குர்ஆனோடு அதிகம் தொடர்பு வைத்திருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லோரும் இந்த உரையை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆனை வாசிப்பதற்கு முன்னால் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் இந்த விவரங்கள். இந்த விவரங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் திருக்குர்ஆனை அணுகினால் நம்முடைய மனோ இச்சைப்படி அந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதன் மூலம் நாம் வழிகட்டு போவது மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களும் வழிகேட்டை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். திருக்குர்ஆனை ஒரு வரலாற்று புத்தகமாக படித்தால் அது நமக்கு நேர்வழி காட்டாது. திருக்குர்ஆனை ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி நீங்கள் வாசித்தாலும் அது உங்களுக்கு நேரான சத்திய பாதையை காட்டாது. திருக்குர்ஆனை அது இறைவனுடைய வாசகம் என்கிற உள்ளச்சத்தோடு நீங்கள் வாசிக்காவிட்டால் நிச்சயம் அது உங்களுக்கு நேர்வழி காட்டாது. அப்படி நேர்வழி தவறியவர்கள் இந்த மனித சமுதாயத்திலே நிறைய பேர்கள் உண்டு. இஸ்லாமிய சமூகத்தில் நாங்களும் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற மனித சமுதாயத்தில் காதியானிகள் என்கிற ஒரு சாரார் உண்டு. அவர்களிடத்திலே நீங்கள் பேச்சு கொடுத்தாலும் அவர்களும் திருக்குர்ஆனிலிருந்தான் சான்றுகள் சொல்லுவார்கள். ஹதீசுகள் தேவையில்லை, குர்ஆன் மட்டும்தான் போதும் என்று சொல்லுகிறவர்களும் தங்களுடைய ஆதாரங்களுக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள். தரீகாக்கள், முரீதுகள் என்று இந்த மனித சமுதாயத்தில் வழிகட்டு போன எத்தனையோ பிரிவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும்
எல்லோரும் இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலே பிரச்சாரம் செய்யும் போது தங்களுக்கு சார்ந்த தாங்கள் விளங்கிக் கொண்ட ஏதாவது வசனங்களை எடுத்து சொல்லித்தான் மனித சமுதாயத்திலே தங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவார்கள். இறந்தவர்களிடத்திலே உதவி தேடலாம் என்று கபர் வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த மார்க்க உலமாக்களானாலும் அதை பின்பற்றுகிற மக்களானாலும் ஏன் தர்காவுக்கு போறீங்க, ஏன் மௌத்தா போனவங்கள்ட்ட போய் உதவி தேடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது பாருங்க குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்றான் என்று அவர்களும் தங்களுடைய வாதங்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொல்வார்கள். ஷியாக்களானாலும் காதியானிகளானாலும் அஹ்லுல் குர்ஆனானாலும் கபர் வழிபாட்டுக்காரர்களானாலும் பித்அத்வாதிகளானாலும் மதுஹப்வாதிகளானாலும் அல்லது உங்களுக்கு கபர் வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய மக்களானாலும் யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் தங்களுடைய வாதங்களுக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள். அப்படியானால் திருக்குர்ஆன் மக்களுக்கு வழிகாட்ட வந்த நூலா, மக்களை வழிகெடுக்க வந்த நூலா? ஆனால் எல்லோரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்கிறோம், திருக்குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்த வேதம். அதை படிக்க வேண்டிய விதத்தில் படித்துணர்ந்து அமல் செய்கிற மக்களை அது வழிகெடுக்கவே செய்யாது. அல்லாஹ் அதற்காக வேண்டி அருளவில்லை திருக்குர்ஆனை. இது முதலில் நம்முடைய நினைவிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த மனித சமுதாயத்தில் எல்லோரும் திருமறை குர்ஆனுடைய ஆதாரங்களை காண்பித்து பிரிந்து போகிறவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள், வழிகட்டு போனவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள், ஏதாவது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறவர்களும் தங்களுக்கு ஆதாரமாக திருக்குர்ஆனுடைய வசனங்களை காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் திருக்குர்ஆனுடைய வசனங்களை விளங்கி வழிகட்டு போவதற்கு என்ன காரணம் என்பதை விளக்குவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், எல்லோருடைய வீடுகளிலும் இன்றைக்கு திருக்குர்ஆன் உண்டு. எல்லோரும் திருக்குர்ஆனை தினசரி படிக்கிற மக்கள் உண்டு. திருக்குர்ஆனுடைய வசனங்களை தமிழ் மொழிபெயர்ப்பை ஆடியோக்களிலே கேட்கிற மக்கள் உண்டு. அப்ப எல்லோருக்கும் இந்த உரை ஒரு பொதுவானதாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி திருக்குர்ஆனை எந்த விதத்திலே நாம் அணுகுவது, திருக்குர்ஆனை எப்படி நாம் அணுகினால் அது நமக்கு நேர்வழி காட்டும், அதை எப்படி விளங்கினால் நாம் வழிகட்டு போய்விடுவோம் என்கிற ஒரு முக்கியமான ஒரு விவரங்களை உள்ளடக்கி இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சொல்லப்படுகிற விவரங்களை உங்களுடைய கையில் இருக்கிற குறிப்பேட்டில் குறிப்பெடுத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் ஒன்றுக்கு பல முறை நீங்கள் அந்த குறிப்பேட்டை வாசித்து இந்த உரையை பதிவு செய்திருக்கிற இந்த CD கேசட்டுகளை போட்டு கேட்டு திருக்குர்ஆனை முறைப்படி படித்து விளங்குகிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம் எல்லோருக்கும் இந்த திருக்குர்ஆன் மறுமை நாளில் சான்று பகருகிற திருக்குர்ஆனாக அமைய வேண்டும். திருக்குர்ஆன் மறுமை நாளிலே பரிந்து பேசும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த உரையின் கீழ் ஒரு சில விவரங்களை உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் அது திடீரென ஒரு புத்தகமாக ஏதோ ஒரு பகுதியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து தூதருக்கு கொடுத்ததல்ல திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் 23 ஆண்டுகால அவகாசத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு, அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு, அந்த மக்கள் என்ன மொழியில் சர்வ சாதாரணமாக மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த மொழி வழக்கிற்கு ஏற்றவாறுதான் அல்லாஹ் திருக்குர்ஆனையே அருளியிருக்கிறான். மக்கள் பேசுகிற மொழியில், மக்கள் யதார்த்தமாக விளங்குகிற மொழியில், மக்கள் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறுகிற பாஷையில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டதே தவிர திருக்குர்ஆனுக்கென்றே ஒரு விசேஷமான நடையோ ஒரு விசேஷமான ஒரு பேச்சு வழக்கோ கிடையாது என்பதை முதலில் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எல்லா மொழி வழக்கிலும் சாதாரணமாகவே மனிதர்கள் எப்படி வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார்களோ, மக்கள் புரிகின்ற விதத்தில் பேசுகின்றார்களோ, நாம் பேசுகிற பேச்சை மக்கள் எப்படி யதார்த்தமாக விளங்கி நாமெல்லாம் துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் திருக்குர்ஆன். அல்லாஹு தஆலா அந்த திருக்குர்ஆனை குறித்து 14வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்,
வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபையின லஹும், எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக அந்த சமுதாயத்தின் மொழியிலேயே அல்லாஹ் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா தூதர்களுக்கும் வேதங்கள் அருளப்பட்டது. எல்லாம் அரபி மொழியிலேயே அருளப்பட்டது அல்ல. அந்த சமுதாய மக்கள் என்ன மொழி பேசினார்களோ அந்த மொழி வழக்கில் அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி தூதர்களை அந்தந்த மொழியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பினான். அந்த மக்கள் அந்த வேதத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக. 12வது அத்தியாயத்தின் 2வது வசனம், இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபி மொழியில் இந்த குர்ஆனை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். முந்தைய வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். எதற்காக? அந்த மக்களுக்கு விளக்குவதற்காக, அவர்கள் பேசுகிற மொழியிலேயே அனுப்பினான். 12வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும்போது, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்குத்தான் அரபி மொழியை நான் தேர்வு செய்து இந்த திருக்குர்ஆனை அருளினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 41வது அத்தியாயத்தின் 3வது வசனம், கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபியன் லிகௌமி யஅலமூன், நீங்கள் விளங்கிக் கொள்ளும் சமுதாயத்திற்காக, விளங்கிக் கொள்ளும் சமுதாயத்திற்காக வசனங்களை தெளிவுபடுத்துகிற வேதம், அரபி மொழியில் அமைந்த வேதம் இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு விளக்க, வசனங்களை தெளிவுபடுத்த அவரவர்கள் பேசுகிற மொழியில் அல்லாஹ் தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அந்த வரிசையில் நமக்கு வழங்கப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் அரபி மொழியில் அருளப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இலக்கியம், நயம் கலந்த வாசகம் மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு வார்த்தையை சுவைபட, அழகுபட சொல்வதற்காக வேண்டி ஒரு சில வாசகத்தை நாம் பயன்படுத்துவோம். ஒரு சில வாசகத்தை சர்வ சாதாரணமாக பேச்சு வழக்கிலும் பயன்படுத்துவோம். இதுதான் திருக்குர்ஆன். நாம் எப்படி இரண்டு அர்த்தம் உள்ள, இரண்டு கருத்து கொண்ட, சுவை நயம் மிக்க, எதுகை மோனையில் அழகுபட, இலக்கியமாக எப்படியெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேசுவோமோ அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை அருளியுள்ளான். அப்படியானால் அல்லாஹ் எதை இலக்கியமாக சொன்னானோ அதை இலக்கியமாக பார்க்க வேண்டும். எதை அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்கிறானோ அதை உதாரணமாக பார்க்க வேண்டும். எதை அல்லாஹு தஆலா நேரடியாக இலகுவாக பேசுகிறானோ அதை நேரடியாக விளங்க வேண்டும். நேரடியாக விளங்குவதற்கு பகரமாக இலக்கியமாக விளங்கவோ, இலக்கியமாக சொல்லப்பட்ட ஒன்றை நேரடியாக விளங்கவோ, உதாரணமாக சொல்லப்பட்ட ஒன்றை உதாரணத்திற்கு நேர்மாறாக விளங்கவோ செய்தால் வசனத்தினுடைய உண்மை பொருள் சிதைந்து போகும். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை அறியாமல் போய்விடுவோம். நாம் வழிகேட்டிலும் சென்று விடுவோம். இந்த அடிப்படையை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய பேச்சு வழக்கிலேயே ரெண்டு கருத்துடைய, ரெண்டு சொல் வழக்கு நம்முடைய பேச்சு வழக்கிலேயே உண்டு. நிறைய உதாரணங்களை நான் சொல்ல போகிறேன். இப்படி ரெண்டு கருத்துடைய, இரண்டு வகையாக விளங்கக்கூடிய வசனங்களும் திருக்குர்ஆனிலே உண்டு. யாருடைய உள்ளத்தில் நோய் உண்டுமோ, யார் இந்த மனித சமுதாயத்தில் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, யாரை அல்லாஹ் வழிகேட்டிற்கு செல்லுவதாக அல்லாஹ் தீர்மானித்தானோ அவன் அந்த குர்ஆனுக்கு மரம் முரண்டாக விளக்கம் சொல்லுவான் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹுவே திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். இந்த வசனம்,
திருக்குரானை படிக்க விரும்புகிற எல்லோரிடத்திலும் முதலில் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய வசனம். திருக்குரானை சாதாரணமாக நீங்கள் படிக்கக்கூடாது. அதில் நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் உண்டு, விளங்க வேண்டிய முறை உண்டு, யதார்த்தங்கள் உண்டு, இலக்கிய நடைமுறைகள் உண்டு, சுவைமிக்க வாசகங்கள் உண்டு, உதாரணத்திற்கு ஒப்புவமையோடு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அமைப்பு முறைகள் உண்டு. எல்லா வாசகங்களையும் ஒரே மாதிரியாக விளங்கக்கூடாது என்று மக்களுக்கு ஆரம்பமாக சொல்ல வேண்டிய வசனம் 3வது அத்தியாயத்தின் 7வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த திருக்குரான் முஹக்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப், இந்த வேதத்தை அல்லாஹ் உமக்கு அருளினான், இதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் உள்ளன, அவைதான் இந்த வேதத்தினுடைய தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைஉன் ஃபயத்தபிஊன மா தஸாபஹ மின்ஹு, யாருடைய உள்ளத்தில் நோய்கள் உள்ளதோ, யார் குழப்பத்தை நாடுகிறார்களோ, அவர்கள் அதற்கு ஏற்ப விளக்கத்தை தேடி இரு கருத்துடைய வசனங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைஉன் ஃபயத்தபிஊன மா தஸாபஹ மின்ஹு இப்திஆ ஃபித்னதி வப்திஆ தஅவீலே, யாருடைய உள்ளத்தில் நோய் உண்டுமோ அவர்கள் இந்த இரண்டு கருத்துடைய வசனங்களை தேடி தொழாவி பின்பற்றி அவர்கள் வழிகட்டு போகிறார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். அப்படியானால் திருக்குரானை அணுக வேண்டிய முறை என்ன? திருக்குரானை அணுக வேண்டிய முறை என்னவென்று நீங்கள் பார்த்தால், முதலில் திருக்குரானை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர்கள் திருக்குரானுடைய ஞானம் இல்லாமல் திருக்குரானுடைய ஒரு 3-4 வசனங்களை எடுத்துக்கொண்டு, இந்த வசனங்களை பாருங்கள், இது இதற்கு முரண்படுகிறது, இந்த வசனங்களை பாருங்கள், அது அதற்கு முரண்படுகிறது என்றெல்லாம் சொல்லி திருக்குரானை விளங்காத மக்கள் நிறைய திருக்குரானுடைய வசனங்களை இந்த மனித சமுதாயத்திலே எடுத்துச் சொல்லி வழிகட்டு போய்விடுவார்கள். திருக்குரானை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, திருக்குரான் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக வேண்டி, அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமான, அந்த வசனம் எந்த சமுதாயத்தில் தூதர்களின் மூலம் எடுத்துச் சொல்லப்படுகிறதோ அந்த சமுதாயம் பின்பற்றுவதற்கு வசதியான அமைப்பு முறையில்தான் அல்லாஹ் திருக்குரானையே அருளியிருக்கிறான். அந்த அடிப்படையில் திருக்குரானில் நிறைய மாற்றப்பட்ட சட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு 2வது அத்தியாயத்தினுடைய 219வது வசனம், 220வது வசனம், 4வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனம், 5வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம். இந்த 3 வசனங்களும் மதுபானங்களை குறித்து, சூதாட்டத்தை குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள். ஆனால் இந்த 3 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், மதுபானங்களிலே கொஞ்சம் நன்மை இருந்தாலும் அதிக தீமை உண்டு என்று சொல்லுகிறான். இனி ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், தொழுகைக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது மட்டும் நீங்கள் மது அருந்தாதீர்கள், மீதமுள்ள நேரங்களில் மது அருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். இனி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மதுபானமும் சூதாட்டமும் சைத்தானுடைய காரியம், அருவருக்கத்தக்க காரியம், அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3ம் திருக்குரானிலே தான் உண்டு. இப்ப திருக்குரானை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள தவறினால், இந்த 3ஐயும் ஒரு மனிதன் ஒரே மாதிரியாக பார்த்தால், மது அருந்த வேண்டுமா அருந்தக்கூடாதா, அல்லது தொழுகையில் மட்டும் அருந்தக்கூடாது வெளியிடங்களில் அருந்தலாம், அல்லது மதுபானம் அருந்துவதிலே நன்மை உண்டு, நிறைய விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் திருக்குரானை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாமல் இந்த வசனங்களை எல்லாம் நாம் கையாண்டால் மதுபானம் ஹலால் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். பொதுவாகவே ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் பிறந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன, அது நடக்கிற பருவத்தில் கொடுக்க வேண்டிய உணவு என்ன,
அதனுடைய பள்ளி பருவத்தில் கொடுக்க வேண்டிய உணவு என்ன, அதனுடைய மாணவ பருவத்தில் கொடுக்க வேண்டிய உணவு என்ன என்று பார்த்து அதற்கு தகுந்தாற் போலத்தான் குழந்தைக்கு உணவு கொடுப்பால். அப்படித்தான் தாயிடத்திலே வளர்ந்து நாம் ஆளாயிருக்கிறோம். நமக்கு ஒரே தாய். அந்த தாய் நாம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது மாணவ பருவத்தில் நாம் அருந்த வேண்டிய உணவை நாம் விரும்பினால் கூட அந்த தாய் நமக்கு தரமாட்டாள். சுவை மிக்க பிரியாணி போன்ற சுவை மிக்க ஹார்டான உணவு, இந்த உணவை எல்லாம் நாம் நடமாடுகிற பருவத்தில் நம்முடைய குடும்பத்தார்கள் உண்ணுகிற போது நாம் விரும்பினால் கூட நம்முடைய தாய் நமக்கு தரமாட்டாள். அதே நேரத்தில் அதே தாய் நம்முடைய மாணவ பருவத்தில் எதை சிறுபிள்ளையாக இருக்கும்போது நமக்கு தர மறுத்தாலோ அதை நம்மை உண்ணச் சொல்ல நம்மை தாய் தூண்டுவாள். இங்கே தாயினுடைய அறிவில் எந்த மாற்றமும் இல்லை, நம்முடைய வளர்ப்பு முறையில் தான் மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதான உண்மை. இப்ப யாராவது ஒரு ஆளு ஏன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ அந்த குழந்தைக்கு கொடுக்காத உணவையெல்லாம் பெருசா இருக்கும்போது ஏன் கொடுக்கிற, அதனால உனக்கு அறிவு இல்லைன்னு யாராவது தாயை பார்த்து சொல்லுவோமா? இல்ல. அந்தந்த வளர்ப்பு முறைகளுக்கு தேவை போல உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அந்த உடம்பு ஏற்றுக்கொள்கிற வகையில் அந்த தாய் தன்னுடைய அறிவு முதிர்ச்சியால் குழந்தையின் நலனின் மீது அக்கறை கொண்டு எப்படி ஒவ்வொரு காலத்திற்கு தகுந்தாற் போல உணவுகளை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்துகிறார்களோ அதே போலத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதுபானத்தை தன்னுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக ஆக்கி அந்த மதுபானத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடத்தில் தான் இஸ்லாம் வருகிறது. வந்த இஸ்லாம் முதற்கட்டமாக அந்த மக்களிடத்திலே பேசுகிறது, நீங்கள் மதுபானங்களை அருந்திக் கொண்டிருக்கிறீர்கள். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸி வ இஸ்முஹுமா அக்பர். அந்த மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் நன்மை இருந்தாலும் தீமைகள் உண்டு. இதுதான் முதல்ல வந்தது. ஓ, இறைவன்களை கொஞ்சம் தீமை இருக்கிற மாதிரி சொல்ற மாதிரி தெரியுது என்று மதுபானத்திற்கு அடிமையாக இருந்த, சூதாட்டத்தை தொழிலாக கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் முதல்ல செய்த உபதேசம், இதுல நன்மை முழுக்க முழுக்க உண்டு என்று நீங்கள் நினைக்காதீர்கள், நன்மை இருப்பதைப் போலவே தீமையும் உண்டு. இரண்டாவதாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் பயிற்சி அளிக்கிறான். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 14வது அத்தியாயத்துடைய 43வது வசனம் இரண்டாவது இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஈமான் கொண்ட மக்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, தொழுகைக்கு நெருங்கும் பொழுது நீங்கள் மதுபானம் அருந்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படியானால் ஒரு நாளைக்கு 5 கால தொழுகை, ஒரு 3 மணி நேரம், 1.5 மணி நேரம், 4 மணி நேர இடைவெளி விட்டு விட்டு அந்த 5 நேர தொழுகை வருகிறது. தொழுகைக்கு மட்டும் வரும்பொழுது அந்த மக்கள் அந்த மதுபானத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறார்கள். இது இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து பொது இடங்களில் அனுமதி கொடுத்த அல்லாஹ் வழிபாட்டு தலங்கத்திற்கு வரும்போது நீங்கள் மது அருந்தாதீர்கள் என்று சொல்கிறான். அதிலும் அந்த மக்கள் பழக்கப்பட்டு வரும்போது மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முற்றிலும் தடை செய்கிறான். 5வது அத்தியாயத்தின் 90வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மீண்டும் அல்லாஹ் அழைக்கிறான், ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம், மதுபானங்கள், சூதாட்டங்கள், குறிபார்ப்பது, பழிப்பிடங்கள் ஆகியவை எல்லாம் அருவருப்பானதாகும். ரிஜிசும் மின் அமலி சைத்தான், இது சைத்தானுடைய காரியங்கள், அருவருப்பானவை. ஃபஜ்தனிபுஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். விலகிக் கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே அந்த மக்கள் அது ஹராம் என தீர்மானித்து விலகிக் கொண்டார்கள். அப்ப திருக்குரானை பொறுத்தவரையில் அவரவர்களுடைய சக்திகளுக்கு ஏற்றவாறு அந்த மக்களை திருத்துவதுதான் அல்லாஹுக்கு நோக்கமே தவிர ஒரு ஆயத்தை இறக்கி அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் அந்த வசனங்களை மக்கள் புறக்கணித்து எல்லோரும் நரகத்திற்கு செல்லுகிற விதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலம் சட்டத்தை இறக்கவே மாட்டான். இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் பாருங்கள், ஆதம் நபியினுடைய மனைவி ஹவ்வா, அவர்களுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தால் சந்ததிகளை பெருக்குவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அனுமதி, அவர்கள் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், சகோதரன் சகோதரி, அப்படி அவர்கள் குடும்பம் நடத்திதான் சந்ததிகள் பெருகும். காரணம், அன்றைக்கு ஆதம் அவ்வாவுக்கு பிறந்தது ஒரு ஆண் ஒரு பிள்ளை.
2 ஆண் 2 பிள்ளை, அவரவர்கள் அந்த ஆண் அந்த பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை நடத்தினால் தான் சந்ததிகள் பெருகும். அல்லாஹ் அதை ஆரம்ப காலகட்டத்தில் அனுமதித்தான். அனுமதிக்க போய் தான் நாம் எல்லாம் சந்ததிகளாக இன்றைக்கு மனித சமுதாயத்திலே உருவெடுத்திருக்கிறோம். காலம் செல்ல செல்ல மெல்ல 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 தூதர்கள் வர சமுதாயம் பெரிதாக, மார்க்கம் பெரிதாகும் போது திருமண சட்ட விதிமுறைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றங்களை உண்டாக்குகிறான். சட்ட திருத்தங்களை அல்லாஹ் கொண்டு வருகிறான். மனித சமுதாயத்தை சீர்படுத்துகிறான். திருமணம் முடிக்க வேண்டியவர்கள் யார், திருமணத்திற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யார் என்று மிகப்பெரிய ஒரு பட்டியலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து மனித சமுதாயத்திற்கு வழங்குகிறான். இவைதான் இஸ்லாம் என்பது. சட்ட திருத்தம் என்பது ஏதோ திருக்குரானுக்கு ஒரு புதிய பாணி அல்ல. ஒரு நாட்டிலே வசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாடு எவ்வளவு சட்ட திருத்தங்களை ஒவ்வொரு பாராளுமன்றங்களிலும் ஒவ்வொரு ஆட்சியின் பொழுது கொண்டு வருகிறார்கள். மக்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு, மக்களுடைய முன்னேற்றங்களுக்கு ஏற்றவாறு, மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக வேண்டி நிறைய சட்ட திருத்தங்களை ஒரு நாடே கொண்டு வரும். மக்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதுதான் அறிவுடையவர்கள் செய்கிற வேலை. அதே பாணியில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கிறான் இந்த மதுபானத்திற்கு. இனி மதுபானத்திற்கு மட்டுமல்ல, ஆரம்ப காலகட்டத்தில் விபச்சாரத்திற்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்திருந்தான் தெரியுமா? 4வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தை பாருங்கள். ஆரம்பத்தில் விபச்சாரத்துக்குரிய தண்டனை. மதுபானம் எப்படி அந்த மக்களுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்ததோ, எல்லா வீடுகளும் அன்றைக்கு டாஸ்மாக் கடைதான். மதுபானம் இல்லாத ஒரு விருந்தே கிடையாது. சாதாரணமாக யாராவது வீட்டுக்கு சென்றால் நாம் எப்படி இன்றைக்கு தேநீர் கொடுத்து அவர்களை வரவேற்கிறோமோ அதே போல மதுபானத்தை கொடுக்கிற சமுதாயம் அந்த சமுதாயம். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த 3 கட்டமாக படிப்படியாக மதுபானத்தை தடை செய்ததை போல விபச்சாரம் சர்வ சாதாரணமாக அந்த சமுதாயத்தில் இருந்தது. அப்பொழுது அல்லாஹு தஆலா ஆயத்தை 4வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளி அந்த மக்களுக்கு சொன்னான், வல்லதீன யத்தவஃபவுன மின்கும் வயதுரூன அஸ்வாஜன் வஸியத்தன் லஅஸ்வாஜிஹிம் மத்ஆ. யாராவது தங்களுடைய பெண்கள், உங்களுடைய பெண்கள் வெட்கக்கேடான காரியத்தை செய்தால் அது 4 சாட்சியங்களின் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும். 4 சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டால் ஃபஅம்சிக்குஹுன்ன ஃபில் புயூதி ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத், மௌத் வரும் வரை அந்த பெண்ணை ஒரு வீட்டிலே போட்டு பூட்டி வையுங்கள். விபச்சாரம் செய்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆரம்பத்தில் கொடுத்த தண்டனை, அல்லாஹ் கொடுத்த தண்டனை. மரணம் வரும் வரை ஒரு வீட்டிலே போட்டு பூட்டி வைத்து விடுவார்கள். போகிற வகிற மக்கள் எல்லாம் ஏசுவார்கள், காரி உமிழ்வார்கள், செருப்படுத்த அடிப்பார்கள். இப்படி ஒரு வீட்டிலே போட்டு பூட்டி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவு யஜ்அலல்லாஹு லஹுன்ன சபீலா, அல்லாஹ் வேறொரு வழியை காட்டுகிற வரை அவர்களுக்கு அதுதான் சட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேறொரு வழியை காட்டுகிற வரை. பிறகு அல்லாஹு தஆலா வேறொரு வழியை காண்பித்தான். 24வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்கிற ஆணோ விபச்சாரம் செய்கிற பெண்ணோ ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத்த ஜல்ததின், அவர்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தால் அந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனை 100 கசையடி அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வீட்டிலே போட்டு பூட்டி வைக்கிற சட்டத்தை மாற்றி விபச்சாரம் செய்கிற ஆண்களையும் பெண்களையும் 100 கசையடி அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தஹுதுக்கும் பிஹிமா ரஅஃபத்தும் ஃபீ தீனில்லாஹி இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமையையும் வேதத்தையும் தூதரையும் நம்புகிறவர்களாக நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை கொடுக்குவதன் மூலம் உங்களுடைய உள்ளத்தில் இரக்கம் வரக்கூடாது. ஐயோ பாவமே என்றெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. வல் யஷ்ஹது அதாபகுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், இரக்கமில்லாமல் அந்த தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை மூமின்களில் ஒரு சாரார் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொது இடங்களிலே அந்த தண்டனையை கொடுங்கள். அப்ப அல்லாஹு தஆலா சட்டங்களை மாற்றுகிற ஒரு பழக்க வழக்கத்தை திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டு வீட்டில் போட்டு பூட்டுறதான் சட்டம், இந்தா பாருங்க ஆயத்துன்னு சொன்னா அவனுக்கு குர்ஆனை அணுக தெரியலன்னு அர்த்தம். சட்ட திருத்தத்தை விளங்கிக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம்.
எது ஆரம்பமாக அனுமதிக்கப்பட்டது, எது பிறகு மாற்றப்பட்டது என்கிற விவரம் அவனுக்கு அறிவில்லை. அறிவில்லாமல் அவன் திருக்குரானை படித்தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆக சட்ட திருத்தம் என்பது இந்த மார்க்கத்தில், இந்த மனித சமுதாயத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரான் வசனங்களை இறக்கி செய்திருக்கிறான். அப்ப திருக்குரானை படிப்பதற்கு முன்னால் அந்த திருக்குரானில் நிறைய சட்ட திருத்தங்கள் உண்டு என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு அந்த திருக்குரானை அணுக வேண்டும். ஒரு மதுபானத்தை குறித்தோ, ஒரு சூதாட்டத்தை குறித்தோ, ஒரு இத்தாவுடைய சட்டத்தை குறித்தோ, ஒரு விபச்சார சட்டத்தை குறித்தோ எங்காவது வசனங்களை பார்க்கும்போது எது கடுமையாக்கப்பட்டு சொல்லப்பட்டதோ அதுதான் இறுதியில் இறக்கப்பட்ட வசனம். அந்த இறுதியில் இறக்கப்பட்ட வசனம்தான் நமக்குரிய சட்டமே தவிர முன்னால் அனுப்பப்பட்டதெல்லாம் அந்த மக்களுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு ஆரம்பமாக மக்களை திருத்தி எடுப்பதற்காக அல்லாஹ் இறக்கிய வசனம் என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் திருக்குரானை அணுக வேண்டுமே தவிர அதையும் படித்து நேரடியாக புரிவேன், இதையும் படித்து நேரடியாக புரிவேன், அல்லாஹ் இப்படியும் சொல்லுகிறான், அல்லாஹ் அப்படியும் சொல்லுகிறான் என்று சொன்னால் நாம் வழி தவறி போய்விடுவோம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் இப்படி வசனங்களை நான் மாற்றுவேன், வசனங்களை நான் மாற்றினால் அதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தருவேன், சிறந்த சட்டங்களை வழங்குவேன், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று 2வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனத்திலும் 13வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்திலும் 16வது அத்தியாயத்தினுடைய 101வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவு நுன்சிஹா நஅதி பிஹைரின் மின்ஹா அவு மிஸ்லிஹா. ஏதேனும் வசனத்தை நான் மாற்றினால் அல்லது நான் மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததையோ அதற்கு சமமானதையோ நான் அருளுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்துடைய 106வது வசனம், 13வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம், 16வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனம் நான் வசனத்தை மாற்றுவேன் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். சட்டத்தை நான் மாற்றுவேன், வசனத்தை நான் மாற்றுவேன், மாற்றி அதைவிட சிறந்த சட்டத்தை உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுவதன் மூலம் திருக்குரான் சட்ட திருத்தங்களுக்கு உட்பட்ட அடிப்படையில் இறக்கப்பட்ட வேதம் என்பதை முதலில் படித்து உணர்ந்து நாம் திருக்குரானை அணுக வேண்டும். இல்லாவிட்டாலோ நான் அந்த மதுபானங்களுக்கு சொன்ன, விபச்சாரங்களுக்கு சொன்ன எல்லா வசனங்களையும் எடுத்துக்கொண்டு மதுபானம் ஹலால் என்று சொல்லுவார்கள், விபச்சாரம் செய்தால் எந்த தண்டனையும் கிடையாது, வீட்டில் வைத்து பூட்ட வேண்டும் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இவைகளெல்லாம் படிப்படியாக சட்ட திருத்தம் செய்யப்பட்ட வசனங்கள், இறுதியில் சொல்லப்பட்ட வசனங்கள் தான் நமக்கு உரிய சட்டமான வசனங்கள். இதைத்தான் திருக்குரானை நாம் படிப்பதற்கு முன்னால் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனங்கள். அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் எப்படி உங்களுடைய பேச்சு வழக்கில் இந்த திருக்குரானை நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ, இந்த திருக்குரானை பேச்சு வழக்கில் எப்படி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் அந்த திருக்குரான் அருளப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு நாமே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, 2 மாதிரியா பேசுவோம். யாரையாவது பார்த்து பேசும்போது அவனுக்கு ரொம்ப வாய் நீளம்னு சொல்லுவோம், சொல்லுவோமா இல்லையா? இந்த வாய் நீளம்னு சொல்லும்போது நம்ம எதுக்காக வேண்டியதை பயன்படுத்துவோம்? டேப் எடுத்து அளந்து பார்த்தா வாய் உண்மையிலேயே நீளமா இருக்காது. பேச்சு ஜாஸ்தி பேசுறவன், இவன்ட பேச்சு கொடுத்தா ஜெயிக்க முடியாது, இவன் வாயை திறந்தாலே அவன் முன்னாடி யாரும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கெட்டதற்கு முன்னுதாரணமாக அல்லது ஒரு சில நேரங்களில் நல்லதற்கு முன்னுதாரணமாக நாமே நிறைய வாசகங்களை பயன்படுத்தும். அவனுக்கு வாய் ரொம்ப பெருசுங்கன்னு சொல்லுவோம், அவனுக்கு கை ரொம்ப நீளங்கன்னு சொல்லுவோம். குடும்ப தகராறு, யாரை பார்த்தாலும் உடனே அடிப்பாரு, அவர் பேச மாட்டார், பேசுறதுக்கு முன்னாடி கை நீட்டுவாரு. இப்படி எல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா அவருக்கு வாய் கொஞ்சம் நீளம், கை கொஞ்சம் நீளம்னு சொல்லுவோம். இதே வழக்கில் தான் அல்லாஹ் திருக்குரானை அருளி இருக்கிறான். கை நீளம்னு சொன்னோன்னே நம்ம எல்லாத்திலும் விடையும் கை அவருக்கு மட்டும் ஒரு 10 அடி நீளமா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பெண்மணி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், 2 நபித்தோழர்கள் என்னை பெண் கேட்கிறார்கள், இந்த 2 பேரில் யாரை நான் திருமணம் முடிக்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலக்கியமாக சொன்னார்கள், அந்த தோழரை திருமணம் முடிக்க வேண்டாம், காரணம் அவர் தடியை கையில் எடுத்தால் கீழே வைக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? அவர் எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பாருன்னு அர்த்தம். தடியை கையில் எடுத்தாருன்னா அவர் கீழே வைக்க மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பற்றி அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள். தடியை கையில் எடுத்தால் கீழே வைக்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் தடியோட இருப்பார் அர்த்தமா? அல்ல. அவர் கொஞ்சம் முன் கோபமுடையவர், எதற்கெடுத்தாலும் அடிக்கக்கூடியவர். ஆகவே அவர் உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஆள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூறினார்கள், இந்த செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் நீங்கள் பார்க்கலாம். 4847வது நபிமொழி. இந்த 4847வது இந்த நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் கை நீளமுடையவர் என்னை முதலில் வந்து சந்திப்பார். வாசகத்தை பாருங்க. தன்னுடைய குடும்ப மனைவிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார், எனது குடும்பத்தில் கை நீளமுடைய பெண் என்னை முதலில் சந்திப்பார். அதனுடைய மௌத்துக்கு பிறகு அவங்க தான் ஃபர்ஸ்ட் மௌத்தா போறாங்க என்று ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லா மனைவிமார்களும் கைகளை அளக்க தொடங்கினாங்க, யாருடைய கை ரொம்ப பெரிய கை என்று. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இலக்கியமா சொன்னாங்க. ஜைனப் அவர்கள் மரணித்தவுடன் தான் எல்லா மனைவிமார்களுக்கும் தெரிந்தது, கை நீளமுடையவர் என்னை முதலில் வந்து சந்திப்பார் என்று சொன்னது தர்மம் அதிகம் செய்கிற பெண் என்று விளங்கிக் கொண்டார்கள். விசாலமான கை சொல்லுவோமா இல்லையா? அவங்க எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் விசால மனசுடையவங்க, அவங்க விசாலமான கையுடையவங்க. கை எப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நீளமா தான் இருக்கும் தர்மம் செய்கிற விஷயத்தில். அப்ப இந்த இலக்கியமாக நாம் எப்படி பேசுகிறோமோ, ஒரு ஆள் ரொம்ப ஹைட்டா வந்தா என்ன சொல்லுவோம்? அவனா வானலாவிய அளவுக்கு வளர்ந்திருக்காப்பான்னு சொல்லுவோம். வானலாவிய அளவுக்கு வளர்ந்திருக்கான்னா கொஞ்சம் ஹைட்டு கூடுதலா உள்ள ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிற உதாரணம் இது. நாமளே பேச்சு வழக்கில் அப்படித்தானே பழகிறோம், பேசுறோம். நாமளே பேச்சு வழக்கில் எப்படி பேசுறோமோ, நான் சொல்லும் போது அதை எப்படி நீங்கள் விளங்குகின்றீர்களோ அதே போலத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி இருக்கிறான். அதை தப்பும் தவறுமாக விளங்கி வழிகட்டு போன மக்கள் யாரு, அதை யதார்த்தமாக விளங்க வேண்டிய வசனங்களை எப்படி விளங்கி நேர்வழியில் பெற்றார்கள் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். 33வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர் குச்சியை எடுத்தால் கீழே வைக்க மாட்டார் என்ற அந்த பெண்ணுக்கு அந்த தோழரை குறித்து சொன்னாரோ, கை நீளமுடைய பெண் என்னை முதலில் சந்திப்பார்கள் என்று தர்மம் கொடுக்கிற பெண்ணை இலக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதே அரபி வழக்கில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் பாருங்கள். வதாயிஅன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் விருப்பப்படி அவனை நோக்கி நீங்கள் அழைக்கக்கூடியவராகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். வதாயிஅன் இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் அழைக்கக்கூடியவர். வசிராஜம் முனீரா, நீங்கள் ஒளி வீசும் விளக்காக அனுப்பப்பட்டுள்ளீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒளிவிக்கும் விளக்காக அனுப்பப்பட்டுள்ளீர்கள் என்கிற வார்த்தை நேரடி பொருளா இலக்கிய பொருளா? அவனுக்கு வாய் கொஞ்சம் நீளம், அவனுக்கு கை கொஞ்சம் நீளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை நீளமுடைய பெண் என்னை முதலில் சந்திப்பார்கள். இதெல்லாம் இலக்கிய வார்த்தையா நேரடி வார்த்தையா? இலக்கிய வார்த்தை. அதே போல அல்லாஹ் சொல்கிறான், வசிராஜம் முனீரா, நீங்கள் ஒளி வீசும் விளக்காக அனுப்பப்பட்டுள்ளீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்ரிபுக்கு பிறகோ இஷாவுக்கு பிறகோ மதீனாவில் நடந்த அப்படியே ஒரு ஃபோக்கஸ் லைட்டை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி வீசுவார்னு அல்லாஹ் சொல்றான். அறியாமையில் இருக்கிற மக்கள் நேர்வழி வெளிச்சத்தின்பால் வரக்கூடிய விளக்காக உம்மை நாம் அனுப்பினோம் என்கிற இலக்கிய நயம் படர்ந்த அந்த வாசகத்தை அல்லாஹு தஆலா ஒளி வீசும் விளக்காக உம்மை அனுப்பினோம்னு சொன்னான். மீராது விழா மேடைகளில் இந்த வசனங்களை நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த முன்னுரையை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கவனத்திலே கொள்ள வேண்டும். நேரடியாக சொல்லப்பட வேண்டிய விஷயம், இலக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், சுவைமிக்க வாசகத்தை பயன்படுத்தி சொல்ல வேண்டிய வாக்கியம், அழகுபட சொல்லுகிற வாக்கியம் எல்லாம் நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போல்தான் அல்லாஹும் திருக்குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கிறான். உதாரணம் தான் வசிராஜம் முனீரா, ஒளி வீசும் விளக்காக உம்மை நாம் அனுப்பினோம். ஆனா நிறைய சகோதரர்கள் நேரடியாக விளங்கி அல்லாஹ் பாருங்க ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கான், ஒளி வீசும் விளக்கு என்று சொல்கிறான். அவர் நடந்தாலே பிரகாசிப்பார். தவறான விளக்கம். அந்த விளக்கம் சொன்னா நம்ம வழிகட்டு போயிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண நேரத்தை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் போது எங்களுடைய வீட்டில் விளக்கில் எண்ணெய் இல்லை.
ஹதீஸ்ல பார்த்தோமா இல்லையா? பக்கத்து வீடுகளிலே இருந்துதான் எண்ணெய் ஊற்றி எங்களுடைய வீடுகளில் அன்றைக்கு நாங்கள் விளக்கெரிக்க வேண்டிய அளவுக்கு ஏழ்மையிலே இருந்தோம். ரசூலுல்லாஹ் பிரகாசிக்கும் விளக்குனா விளக்கில் உள்ள எண்ணெய் இருக்கு அவங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் உறங்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய காலை நீட்டுவார்கள். சுஜூதின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலை வருடி விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு காலை மடக்குவார்கள். இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஏன் ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு வராங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு சுஜூதுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க கால் நீட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அன்றைக்கு எங்களுடைய வீட்டில் விளக்கில்லை, அன்றைக்கு எங்களுடைய வீடுகளிலே விளக்கில்லை. அப்ப அல்லாஹு தஆலா வசிராஜம் முனீரா, நீங்கள் ஒளி வீசும் விளக்கு என்று அல்லாஹு தஆலா இலக்கியமாக சொல்லுகிறானா நேரடியாக சொல்லுகிறானா? இலக்கியமாக சொல்லுகிறான். இலக்கியமாக சொல்ல வேண்டியதை சொன்னதை இலக்கியமாக அழகுபடத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டுமே, நாமும் அப்படித்தான் பயன்படுத்துகிறோமே. அதே போல்தான் திருக்குர்ஆனை பார்க்க வேண்டும். யாராவது ஒரு மனிதர் ரொம்ப அழகான ஒரு மனிதரை பார்க்கும்போது என்ன சொல்லுவான்? அவர் சந்திரனை போல பிரகாசமா இருப்பான். சந்திரனை போல என்கிற அந்த வாசகம் எதற்காக வேண்டி சொன்னோம்? அழகுக்காக வேண்டி சொன்னோம். அப்படித்தானே? அதே போல திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 55வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலும் இலக்கியம் நயம் கடந்த வாசகத்தை பயன்படுத்தி ஒரு சில செய்திகளை சொல்கிறான். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். கியாம நாளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போகும் அந்த நாளில். கியாம நாளை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், எல்லாம் அழிந்து போகும் அந்த நாளில் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய மகத்துவம் கண்ணியம் மிக்க அல்லாஹ்வுடைய முகம் தவிர அனைத்தும் அழிந்து போகும். இப்ப அல்லாஹ் இதை இலக்கியமாக சொல்கிறானா நேரடியாக சொல்கிறானா? முகம் தவிர. முகம் தவிர அனைத்தும் அழிந்து போகும்னா கழுத்துக்கு கீழே எல்லாம் அழிஞ்சு போயிரும் அர்த்தமா? அல்ல, அல்லாஹுவை தவிர அனைத்தும் அழிந்து போகும். இப்ப நாம கூட நம்முடைய வாழ்க்கையில சாதாரண பயன்படுத்துவோம். ஒரு நண்பரை ரொம்ப நாள பார்க்க முடியாட்டி, ஒரு சகோதரிகளை ரொம்ப நாள் பார்க்க முடியாட்டி, ரொம்ப நாள் பொறுத்து வீட்டுக்கு யாராவது நம்முடைய சகோதரிகளோ சகோதரர்களோ வரும், நம்ம என்ன வாசகம் பண்ணுவோம்? என்ன உங்க தலையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. நம்ம தலையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னா கழுத்துக்கு நம்ம பார்க்கவே இல்லைன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. எப்பா இப்படி மாத கணக்கா வராம போயிடாத, அவன் தலையெல்லாம் இடைக்கிடைக்கு பள்ளிவாசல்ல கொஞ்சம் காமி சொல்றோமா இல்லையா? இப்ப பேச்சு வழக்குல இந்த தலையை மையப்படுத்தி சொல்லுகிற ஒரு வழக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நாமே பேசுகிற வழக்கு. என்னப்பா உன் முகத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே, உன் தலையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. இந்த தலை எண்ணி காசு கொடுப்பானுமா சம்பளம் கொடுக்கும் போது, எத்தனை பேர் வந்தாங்கிறத தலை எண்ணி காசு கொடுங்க. இதெல்லாம் பேச்சு வழக்கில் நாம் பயன்படுத்துகிற வாசகம். இதை நேரடியாக நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கழுத்துக்கு கீழ் எல்லாம் அழிந்து போக அல்லாஹ்வுடைய தலை மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி வழங்கினால் வழிகட்டு போவோமா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நாம் எப்படி இலக்கியமாக சுவைமிக்க அழகுபட பேசுகிறோமோ அதே போல்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்துகளை அருளியுள்ளான் இந்த மனித சமுதாயத்திற்காக. 5வது அத்தியாயத்துடைய 64வது வசனம் இனி ஒரு உதாரணம். இந்த உதாரணம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையை குறித்து சொல்லுகிறான். கையை குறித்து எதற்கு சொல்லுகிறான்? அல்லாஹ் விசாலமாக வழங்கக்கூடியவன், அல்லாஹ் கஞ்சத்தனம் உடையவன் அல்ல. அல்லாஹ்வுடைய கை என்பது எப்பொழுதும் விரிந்து கிடக்கும், விசாலமாக இருக்கும், தாராளமாக வழங்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது காலு பல் யதாஹு மபுசுததானி யுன்ஃபிகு கைஃப யஸா, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டுள்ளது என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய கைதான் கட்டப்பட்டுள்ளது. மாறாக அல்லாஹ்வுடைய 2 கைகளும் விரிக்கப்பட்டே உள்ளன. அல்லாஹ் நாடியவாறு வழங்குவான். இங்கே அல்லாஹ்வுடைய கை விரிக்கப்பட்டவாறு தான் இருக்கின்றது, நாடியவாறு வழங்குவான் என்பதை இலக்கிய நயம்பட அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகமே தவிர அல்லாஹ்வுடைய கை எப்பவுமே விரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது. இது இலக்கியமாக சொல்லப்பட்ட வாசகம். அது இலக்கியமாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக அடுத்த ஒரு வசனம் 17வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தை பாருங்க. நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே கையை உதாரணமாக சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நீங்கள் தான தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் உடையவர்களாக உங்களுடைய கைகளை பிடரியில் நீங்கள் கட்ட வேண்டாம். தர்மம் செய்கிறோம் என்கிற பெயரில் வாரி வாரி உங்களுடைய கைகளை விரித்து நீங்கள் ஏழைகளாகி விட வேண்டாம் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், வலா தஜ்அல் யதகா மஅலூலத்தின் இலா உன்கிக, உங்களுடைய கைகளை கழுத்தில் கட்டுவதை போல நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்தி
ஃபத்தக்உத மலூமன் மஹ்சூரா, அதே நேரத்தில் உங்களுடைய கைகளை விரித்தும் விடாதீர்கள், நீங்கள் ஏழையாகி இழிவடைந்து விடுவீர்கள். இந்த கைகளை கழுத்தில் கட்டுவது, கைகளை விரிப்பது, இந்த இலக்கியம் எல்லாம் அல்லாஹு தஆலா எதற்கு சொல்கிறான்? கஞ்சத்தனத்திற்கு உதாரணமாக சொல்கிறான். வாரி 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 கணக்கில்லாமல் கொடுத்து ஏழையாவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக இலக்கிய நயம்பட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதை அப்படித்தான் நாம் நம்முடைய வாழ்விலே புரிந்து பின்பற்ற வேண்டும் சகோதரர்களே, தாய்மார்களே. ஆக பேச்சு வழக்கில் நாம் சாதாரணமாக பேசுவதைப் போல, இலக்கியமாக பேசுவதைப் போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே இந்த மனித சமுதாயங்களுக்கு சட்ட திட்டங்களை வழங்கியுள்ளான், சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தியுள்ளான். அதற்கேற்றவாறு தான் திருக்குரானையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி உள்ளான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது திருக்குரானை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கம் இல்லாமல் திருக்குரானை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விளக்கம் என்பது தவிர்க்க முடியாதது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதே திருக்குரானுடைய வசனங்களை விளக்குவதற்குத்தான் அல்லாஹ் அனுப்பியுள்ளான். நிறைய பேர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தான் திருக்குரானில் நான் அருளியதை பின்பற்றுங்கள், உங்களுக்கு தெளிவுபடுத்தி உள்ளேன், நான் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இந்த வேதத்தை அருளி உள்ளேன்ங்கிற ஆயத்தை எல்லாம் எடுத்து தூதருடைய விளக்கம் வேண்டான்னு சொல்லுவாங்க. அது தவறு. அது குரானை அணுகுகிற முறை அல்ல. அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானில் 16வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனம், 16வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம், இந்த ரெண்டு வசனங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லித்துபையின லின்னாசி, மக்களுக்கு நீங்கள் விளக்குவதற்காகவும், மா நுனஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன், மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் இந்த போதனையை உங்களுக்காக வேண்டி அருளி உள்ளேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த குரானை நான் அருளினேன். அதே 16வது அத்தியாயத்தின் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில், வமா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப இல்லா லிதுபையின லஹுமுல் லதீன இஹ்தலஃபு ஃபீஹி, இல்லா லிதுபையின லஹுமுல் லதீ இஹ்தலஃபு ஃபீஹி, அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு முரண்பட்டதை நீர் விளக்குவதற்காக இந்த வேதத்தை உம்மீது நான் அருளினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ, எதில் அந்த மக்கள் விளங்காமல் இருக்கிறார்களோ, எதில் அந்த மக்களுக்கு விளக்கம் தேவைப்படுகிறதோ அதை விளக்குவதற்கு நான் உம்மை அனுப்பினேன். நீ ஒரு விளக்கம் செலுத்துகிற மனிதர்களாக உம்மை நாம் அனுப்பினேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான். இதை நாம் முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். தூதர்களுடைய விளக்க உரை என்பது திருக்குரானுக்கு மிக மிக அத்தியாவசியமானது. சரி, தூதருடைய விளக்க உரை இல்லாமல் திருக்குரானை விளங்க முடியாதா? முடியாது. விளங்கினால் என்னவாகும்? வழிகட்டு போய்விடும். திருக்குரானை விளங்க முடியும் என்று நீங்கள் சொன்னால், தூதருடைய விளக்கமே இல்லாமல் இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் நீங்க கேட்கணும். எந்த வசனத்திற்கு? 9வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்திற்கு ஹதீஸ சொல்லக்கூடாது, மக்களுடைய நடைமுறை விளக்கத்தை சொல்லக்கூடாது, குரானிலிருந்தே இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லணும் என்று நாம திரும்பி கேட்கணும். அதாவது தூதருடைய விளக்கம் இல்லாமல், ஹதீஸுடைய விளக்கம் இல்லாமல், இந்த வசனம் எந்த தூதருக்கு இறக்கப்பட்டதோ அந்த தூதர் அது குறித்து விளக்கம் சொல்லாமல் வசனங்களிலிருந்தே குரானிலிருந்தே குரானை விளங்க முடியும் என்று சொன்னால் 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திற்கு என்ன விளக்கம் என்று கேட்க வேண்டும். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இத்தத்த சுஹூரி இந்தல்லாஹ் இஸ்னா அஸ்ர ஸஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மாதங்களுடைய எண்ணிக்கை 12. இது வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து உண்டானது. அது நம்ம யாருக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்தின் ஹுரும், 4 மாதங்கள் அதில் சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குரானில் நீங்கள் எங்கு தொலாவி பார்த்தாலும் அந்த சிறப்புக்குரிய 4 மாதம் எது என்பதை குரானுடைய வசனத்தில் எங்குமே நீங்க பார்க்க முடியாது. 6666 வசனத்திலையும் கிடையாது. நாம கேட்க வேண்டிய கேள்வி,
12 மாதத்தில் ஏதாவது ஒரு 4 மாதம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. 12 மாதத்தில் குறிப்பிட்ட 4 மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹ் சொல்லி அது வழிபாடு நடத்த வேண்டிய மாதம் என்று சொல்கிறான். போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் என்று சொல்கிறான். அந்த 4 மாதம் எது என்று கேட்டால் உலகம் அழிகிற வரை அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனா 4 மாதம் எது நமக்கு தெரிஞ்சாகணும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்ததுன்னு சொன்னா, நீங்க ஒரு ஆட்சி தலைவர்னா குர்ஆன் எடுத்து படிக்கிறீங்க. போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் 4 மாதம். ஆனா 4 மாதம் எதுன்னு குர்ஆன்ல இருக்காது. அந்த 4 மாதம் எது? அல்லாஹ் சொல்றானே திருக்குர்ஆனில், இந்த வேதத்தை மக்களுக்கு விளக்குவதற்காக, மக்களுக்கு சந்தேகம் உள்ளதை தெளிவுபடுத்துவதற்காக, மக்கள் முரண்பட்டுக் கொள்வதை விளக்கி கூறுவதற்காக உம்மை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்கிறானா இல்லையா? அந்த தூதர் சொல்லுவார் அது 4 மாதம் எது என்று. குர்ஆன்ல எங்குமே நீங்க பார்க்க முடியாது. அப்ப குர்ஆன் மட்டும் போதும், தூதருடைய விளக்கம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அது நல்ல கொள்கையா வழிகட்ட கொள்கையா? அது நேரான பாதையா தவறான பாதையா? அது தவறான பாதை. அது பேசுவதற்கும் உணர்ச்சி வசப்படுவதற்கும் சுவாரஸ்யமாக விளங்குவதற்கும் புதிய கொள்கையை போல தெரிவதற்கும் வித்தியாசமாக விளங்குவதற்கும் பயன்படுமே தவிர நேர்வழிக்கு உதவாது. சொர்க்கத்தை அடைய அந்த கொள்கை உதவாது. ஹிதாயத்தை பாதுகாக்க அந்த கொள்கை உதவாது. குர்ஆனை விளங்குவதற்கு அந்த கொள்கை உதவாது. இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு அந்த கொள்கை உதவாது. தூதரை பின்பற்றுவதற்கு அந்த கொள்கை உதவாது. அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பாசத்தையும் பெறுவதற்கு இந்த சிந்தனை உதவாது. அப்ப இந்த 9வது அத்தியாயத்துடைய அந்த 36வது வசனத்தில் 12 மாதங்கள் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து உள்ளது, 4 மாதம் சிறப்புக்குரியது என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த 4 மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் 4 மாதம் எது? ஒன்று துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் மாதம். 4 மாதம் சிறப்புக்குரிய மாதம், போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். இதைத்தான் உலக வரலாற்றில் இன்று வரை முஸ்லிம்கள் பின்பற்றி வருகிறார்கள். அப்ப தூதருடைய விளக்கம் என்பது மார்க்கத்திற்கு அத்தியாவசியமானது, அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10வது அத்தியாயத்துடைய 26வது வசனம், இந்த வசனத்தை எடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். குர்ஆனில் தான் அனைத்து விளக்கமும் உண்டு என்று சொன்னால் 9வது அத்தியாயத்துடைய 36 வசனத்தில் 4 மாதங்கள் என்பதை எது என்பதை எப்படி சொல்ல முடியாதோ அதே போல 10வது அத்தியாயத்துடைய 26 வசனங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது. இது போல நிறைய உண்டு. நேரமின்மையை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்ன வ ஜியாதா. லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்ன வல் ஜியாதா. நன்மையை செய்தோருக்கு நன்மையும் அதைவிட அதிகமானதும் அவர்களுக்கு உண்டு. நன்மையை செய்கிறவர்களுக்கு அதற்குரிய நன்மையும் அதைவிட அதிகமானதும் அவர்களுக்கு உண்டு. இந்த அதைவிட அதிகமானதுன்னு சொன்னா என்ன? குர்ஆன்ல எங்க சொல்லாமனாலும் கிடைக்காது. அது என்ன அதைவிட அதிகமானது? நன்மையை செய்தால் நமக்கு சொர்க்கம், நன்மையை செய்தால் அல்லாஹ் நமக்கு மறுமை நாளிலே கிருபை செய்வான், நன்மையை செய்தால் நன்மை தட்டு அதிகரித்து சொர்க்கத்தில் உன்னதமான இடம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஓகே, அதை அல்லாஹ் சொல்கிறான். நன்மையை புரிவோருக்கு, நன்மையை செய்கிற மக்களுக்கு அதே போல நன்மைக்குரிய கூலி கொடுக்கப்படுவதை போல அதை விடவும் ஒன்று உண்டுங்கிறான். நன்மையை விடவும் ஒன்று என்னங்க? சொர்க்கத்துக்குள்ள அனுப்பினதுக்கு அப்புறமும் ஒன்று என்ன அவனுக்கு? இது குர்ஆன்ல தேடி பார்த்தா கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அதை விடவும் ஹுஸ்ன வ ஜியாதா, நன்மையை விடவும் உங்களுக்கு கூடுதலாக ஒன்று கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது என்னவென்றால் மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவுடனே எல்லாம் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாஹு தஆலா தன்னுடைய முழு உருவத்தை அந்த மக்களுக்கு காட்டுவான். மக்கள் அந்த உருவத்தை பார்த்து தரிசனம் செய்வார்கள். அப்ப அதைவிட கூடுதலாக என்பதற்கு என்ன பொருள் என்றால் அல்லாஹ்வை மறுமை நாளிலே பார்ப்பது. இதை குர்ஆன்ல எங்க நீங்க பார்க்க முடியாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்க உரையில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கம் இல்லாமல் திருக்குர்ஆனை நீங்கள் விளங்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல திருக்குர்ஆனுடைய வசனங்களை படிப்பதற்கு முன்னால் மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு வசனத்திற்கு இனி ஒரு வசனம் பதிலாக அமையும். இது மூணாவது நம்ம சட்டம் தெரியணும். முதல்ல நாம பார்த்தது திருக்குர்ஆன்
சட்ட திருத்தங்களுக்கு உட்பட்டது என்பதை புரிந்து கொண்டுதான் திருக்குரானை படிக்க வேண்டும். இல்லாவிட்டாலோ எல்லா பக்கமும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகங்களை எடுத்து இதுவும் கூடும் அதுவும் கூடும் அதுவும் கூடும் சொல்லி வழிகட்டு போய்விடுவோம். அது கூடாது. சட்ட திருத்தங்களுக்கு உட்பட்டதுதான் திருக்குரான். சட்டம் மாற்றி அமைக்கப்பட்ட வசனங்கள் திருக்குரானிலே இருக்கும். இறுதியாக சொல்லப்பட்ட வசனங்கள் தான் நமக்குரியது, அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டியது என்று விளங்கினால் நேர்வழியிலே இருப்போம். திருக்குரானை நானே படித்து நானே தமிழை விளங்கி நானே விளங்கிக் கொள்வேன் என்று சொன்னால் நாம் வழிகட்டு போவது மட்டுமல்ல, திருக்குரானையே பின்பற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். திருக்குரானுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தேவை. மூன்றாவதாக, ஒரு வசனத்தை படிக்கிறோம், படிச்சுட்டு உடனேயே அதிலிருந்து நாம் தீர்ப்பெடுக்க முடியாது. காரணம் என்ன? அந்த வசனத்திற்கு இனி ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தில் பதில் சொல்லியிருப்பான். 14வது அத்தியாயத்தினுடைய 140வது வசனம், வசனத்திற்கு வசனம் விளக்க உரை. வசனத்திற்கு வசனமே விளக்க உரை. 4வது அத்தியாயத்துடைய 140வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு சில கூட்டத்தாரை குறித்து அல்லாஹ் பேசும்போது, ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்துன் வ கத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர பிஹா வ யுஸ்தஅஸு பிஹா. யார் நம்முடைய வசனங்களை மறுத்து கேலி செய்கிறார்களோ, அப்படி கேலி செய்கிற பேச்சை நீங்கள் கேள்விப்படுகிற ஒரு சபையில் நீங்கள் அமர வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான். வசனங்களை கேலி கிண்டல் செய்வது, வசனங்களை நிராகரித்து பேசுவது, வசனங்களை பரிகாசம் செய்து பேசுவது, அப்படி பேசுகிற சபையில் நபியே நீங்கள் அமர வேண்டாம். அப்படி நீங்கள் அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போல் உள்ளவரை போல் ஆகிவிடுவீர்கள். ஒரு தீமை நடக்கிற சபை அல்லாஹ் புறக்கணிக்க சொல்றான் பாருங்க, எவ்வளவு அழகா. வரதட்சணை வாங்குற கல்யாணம், வித்யத்து நடக்கிற ஒரு சபை, அந்த சபைக்கெல்லாம் பொருந்துற மாதிரி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஆயத்துகளை கேலி செய்கிற, வசனங்களை கிண்டல் செய்கிற பேச்சை கேட்கிற சபையில் நபியே நீங்கள் அமர வேண்டாம். அப்படி நீங்கள் அமர்ந்தால் நீங்களும் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர். சபையில உட்கார்ந்தாலே அல்லாஹ் சொல்றான், சபையில் ஆகிவிடுவீர்கள். இன்னக்கும் இதன் மஸ்லுஹும், இந்த வேதத்தில் அவன் உங்களுக்கு இதை அருளியுள்ளான் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இங்கதான் நீங்க கவனிக்கணும். 4வது அத்தியாயத்துடைய 140வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கேலி கிண்டல்கள் செய்கிற சபையில் அமராதீங்க, அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போல் அநியாயக்காரர்கள் என்பதை இந்த வேதத்தில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி உள்ளேன்னு சொல்றான். அப்ப அந்த வேதத்தில் தெளிவுபடுத்தி உள்ளேன்னு சொன்னா அந்த